எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25 ஜூலை 2025 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பிரதமராக பணியாற்றிய இரண்டாவது பிரதமர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பிரதமராக பணியாற்றிய இரண்டாவது பிரதமர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது 478 நாட்களை கடந்தார். இன்றுடன் 25 ஜூலை இன்றுடன் 4078 நாட்களை கடந்துள்ளார். கிட்டத்தட்ட அதாவது பார்த்திங்கன்னா 2014, 2019, அதே மாதிரி 2024 3 முறை தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து வருகிறார். குஜராத் மாநிலத்திலே 3 முறை முதலமைச்சராக தொடர்ந்து பதவி வகித்தார். அந்த வகையில் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் பிரதமர் அதிக நாட்கள் ஆட்சியில் இருந்தவர் என்ற சிறப்பை பெற்றவர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி, 2021 முதல் 2024 ஆண்டு வரை பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயண செலவு எவ்வளவு? 2021 முதல் 2024 ஆண்டு வரை பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயண செலவு ரூபாய் 295 கோடி. அதாவது 2021 2024 வரைக்கும் 295 கோடி. அதேமாதிரி இந்த வருஷம் இது இந்த வருடம் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த வருடத்தோட சேர்த்துனோம்னா ஜூலை 2025 வரைக்கும் சேர்த்துனோம்னா 362 கோடி. அதனால நான் சில பேப்பரில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் 2021 2024 வரை 295 கோடி தான். அடுத்து மூன்றாவது கேள்வி, ட்ரோன் அதாவது ஆளில்லா விமானம் மூலம் ஏவுகணை ஏவி DRDO எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கர்னூல். கர்னூல் எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேசம். அடுத்து நான்காவது கேள்வி, 2020 ஆண்டுக்கு பின் இஸ்ரோ அதாவது இந்தியன் ஸ்பேஸ், இதனால வச்சுக்கணும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் இஸ்ரோ, எத்தனை செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியுள்ளது? 22 செயற்கைக்கோள்கள். 22 செயற்கைக்கோள்கள். அடுத்த ஐந்தாவது கேள்வி, தேசிய நிதியறிக்கை ஆணையத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? தேசிய நிதியறிக்கை ஆணையத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் ஆப்ஷன் ஏ, நிதின் குப்தா. நிதின் குப்தா. அடுத்து ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் முதல் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக எங்கு பரிசோதிக்கப்பட்டது? சென்னை, அதாவது சென்னை ICF அதாவது இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரி. சில சமயம் இதை எக்ஸ்பேன்ஷன் கூட கேட்பாங்க. ICFனா இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது? சென்னையில். இங்கே தான் சென்னை ICFல் தான் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் முதல் ரயில் பரிசோதனை ஓட்டம் வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. அடுத்து சிரியா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு இடையில் சுமார் ரூபாய் 52,000 கோடி மதிப்பில் எத்தனை முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது?
47 முதலீட்டு ஒப்பந்தங்கள். 47 முதலீட்டு ஒப்பந்தங்கள். அடுத்து 8வது கேள்வி, சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 150 விக்கெட்டுகளை கைப்பற்றிய இரண்டாவது நியூசிலாந்து வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 150 விக்கெட்டுகளை கைப்பற்றிய இரண்டாவது நியூசிலாந்து வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஆப்ஷன் பி ஈஸ் ஜோதி. முதலாளா டிம் சவுதி முதல் வீரராக 150 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தற்போது இரண்டாவது வீரராக ஈஸ் ஜோதி இந்த சாதனையை படைத்தார். அடுத்து, சமீபத்தில் உருவான கொமே என்ற புயலால் எந்த நாடு அதிக பாதிப்புக்கு உள்ளானது? இதுக்கு சரியான விடை பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ். சமீபத்தில் உருவான கொமே என்ற புயலால் பிலிப்பைன்ஸ் நாடு அதிக பாதிப்புக்கு உள்ளானது. நிலச்சரிவு, வெள்ளம், வெள்ளப்பெருக்கு இதெல்லாமே நடந்துச்சு. அடுத்து, கிட்டத்தட்ட இந்த இதில் 24க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். எந்த இரு நாட்டு இராணுவ வீரர்கள் இடையே சமீபத்தில் மோதல் ஏற்பட்டது? எந்த இரு நாட்டு இராணுவ வீரர்கள் இடையே சமீபத்தில் மோதல் ஏற்பட்டது? இதுக்கு சரியான விடை தாய்லாந்து மற்றும் கம்போடியா. தாய்லாந்து மற்றும் கம்போடியா. அடுத்து, எந்த நாடுகள், அதாவது எந்த இரு நாடுகள் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த புதிய கட்டமைப்புக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது? எந்த நாடுகள் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த புதிய கட்டமைப்புக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் இஸ்ரேல். இந்தியா மற்றும் இஸ்ரேல். அடுத்தது, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பிரிட்டன் சந்தையில் இந்திய நிறுவனங்களுக்கு எவ்வளவு மதிப்பிலான வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்க உள்ளது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 2 லட்சம் கோடி. அதாவது நேற்று 24 ஜூலை 2024ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஸ்டார்மர் ஆகியோரிடையே இந்த இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த வகையில் பிரிட்டன் சந்தையில் இந்திய நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட ரூபாய் 2 லட்சம் கோடி மதிப்பிலான வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்க உள்ளது, குறிப்பிடத்தக்கது. அடுத்து, சமீபத்தில் காலமான ஹல்க் ஹோகன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான ஹல்க் ஹோகன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மல்யுத்த வீரர், அதாவது WWE சாம்பியன். கிட்டத்தட்ட 12 முறை WWE சாம்பியன் தான் இந்த ஹல்க் ஹோகன். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். இவர் எத்தனை வயதில் காலமானார்? 71வது வயதில். 71வது வயதில் காலமானார். பிரபல மல்யுத்த வீரர் ஹல்க் ஹோகன் WWE சாம்பியன், அதாவது 12 முறை சாம்பியனானவர். அமெரிக்காவில் தனது 71 வயதில் காலமானார். அடுத்து, ஆந்திர பிரதேசத்தில் அரசு சாரா 11 விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. ஆந்திர பிரதேசத்தில் அரசு சாரா 11 விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. அடுத்து, ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அங்காரா ஏர்லைன்ஸின் AN-24 என்ற விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த சிறிய ரக விமானம் மூலம் பயணித்த 49 பேரும் உயிரிழந்தனர். அதாவது இது எங்கே நடைபெற்றது? ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில், அதாவது சீனாவிலிருந்து, சீனா எல்லையை தாண்டியவுடன், ரஷ்யாவை அடைந்தவுடன், அதாவது கம்யூனிகேஷன் தொடர்பு இழந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு பகுதியில் அங்காரா ஏர்லைன்ஸின்
AN 24 என்ற விமானம் விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த 49 பேரும் உயிரிழந்தனர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25 ஜூலை 2025 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளி உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கப்பெறும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு தினந்தோறும் வரக்கூடிய காணொளிகள் தினந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 9:30 PM தினந்தோறும் வந்துடும். நீங்கள் 9:30 வந்தீங்கன்னாவே தினந்தோறும் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். சில சமயம் 1-2 நாள் மிஸ் ஆகும். இருந்த போதில் அந்த 2 நாளுக்கு அல்லது 3 நாளுக்கு சேர்த்து அந்த 9:30 மணிக்கு உங்களுக்கு வந்துடும். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இதை வந்து ஒரு டைம் டேபிளாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ்னால் 9:30 PM. இந்த காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.